எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலைஞர் கைவினை திட்டத்துடைய அப்பேரல் மேடப்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் செக்டார் ஸ்கில் கவுன்சிலுடைய 7வது நாள் பயிற்சியில் இருக்கீங்க. கடந்த 6 நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட இன்னும் வந்து நீங்கள் அதை மேம்படுத்த என்னென்னலாம் பண்ணணும், இன்னொன்று உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய உங்களுக்கு உண்டான தேவைகள், அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கிளாஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பழைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கார்த்திக் சார், தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம். தென் இதனோட அடுத்த கட்டமாக வந்து இன்றைய 7வது நாளுடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா திரு முத்துக்குமார் சார். ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இந்த கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்குது. அதாவது வந்து திருப்பூரில் வந்து நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னால் இந்த திருப்பூரில் அனைத்து எந்த கார்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ பெரிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் பெரிய லெவலில் கேஎம்எட்வேர்லேருந்து நீங்கள் பாப்பீஸ்லேருந்து நீங்கள் எந்த கம்பெனி நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் சரி, கார்மெண்ட் தொழில் நிறுவனங்கள் நீங்கள் எது எடுத்துட்டீங்கனாலும் சரி, பெரிய லெவலிருந்து சின்ன லெவலில் வரைக்கும் எங்கே போய் நீங்கள் ஒரு நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் சார்னா தெரியாத ஆளுங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. பெரிய லெவல் நான் சொல்கிறேன், மேனேஜிங் டைரக்டர் லெவல். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட 30 ஆண்டுகால அவரோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுபவம் வந்து, ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து இங்கே வந்ததுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சொன்ன உடனே ஓகே ஏற்று நான் கண்டிப்பாக வர்றேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம நிறையா யோசிச்சுட்டு இருந்தோம், நிறையா தடவை போய் கேட்டோம். அது கரெக்டான நேரத்தில் வந்து அமைஞ்சது வந்து, அது உங்களுக்காக இது அமைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்காக சார் முத்துக்குமார் சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி எல்லாரும் சார்பாக. ஸோ இது என்னென்னா இந்த மாதிரி இந்த கனெக்ட் எப்படி சார் அப்படின்னு சொன்னால், ஸோ சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நாங்கள் வந்து இந்த செமினார் ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். எங்களோட சேர்மன் அவர் சக்திவேல் சார் அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே திருப்பூரில் ஏதாவது இந்த கவுன்சில் வந்து ஏதாவது ஒரு அடுத்த முதலீட்டாளர்கள் தொழிலாளர் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மேலே வரணுங்கிறதுக்காக எங்கள் சேர்மன் சார் தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் நடத்திட்டே இருப்போம். இந்த திருப்பூரை பொறுத்தளவுக்கு வர்த்தக ஏற்றுமதியாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது எங்களோட சேர்மன் தலைமையில். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சார்பாக நாங்கள் கூப்பிட்ற முதல் நாள் வந்து சாராக தான் இருப்பார் ஆல்மோஸ்ட். ஏன்னா வந்து நாங்கள் எடுத்தோன்னே சார் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த யூடியூப்பில் இது வந்து அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அதெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பல இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 500 பேர் 1000 பேர் வராங்கன்னா பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த செய்தியை போய் கொண்டு சேர்க்கிறதுல இவங்களோட பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றியமையாகுது. அது திருப்பூரோட வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பிரமிக்க வைக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதருடைய அனுபவம், அவர் வந்து இவரும் வந்து
உங்களை மாதிரி தான் ஸ்டார்டிங் லெவலில் வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி அவரும் ஒரு லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த லெவலுக்கு நம்ம வர்றதுக்காக அவர் நிறையா பேர்த்த சந்திச்சிருக்காரு, நிறையா தொழிலதிபர்கள் செஞ்சுருக்காரு, நிறையா இடத்துல போய் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவங்களோட பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆண்டர்ப்ரனர் ஆகிற நிறுவனங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் உதவி பண்ணணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து போட்டாங்க. அப்புறம் நம்மளோட சென்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அப்பரல் பயிற்சி நிறுவனம், ஆயத்த ஆடை பயிற்சி நிறுவனம்னு சொல்லி நம்ம வந்து 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க, பெஸ்ட்டு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளோட பணியை கரெக்டாக செஞ்சோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயமும் நடக்குங்கிறதுக்கு சார் மிகப்பெரிய உதாரணம். ஸோ அதை எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்றது அதுக்கும் இதாகாது, வார்த்தைகளே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி சார் ஒன்ஸ் அகெயின். இதில் வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல இந்த பயிற்சி, ஏன்னா நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்டர் காத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி தருவாங்க. ஏன்னா 7வது நாள் ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதில் கடைசி ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அசஸ்மெண்ட்டில் போயிடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 10th டே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். 100 மார்க்ஸ்க்கு வந்து உண்டான எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அதில் 80 மார்க் உங்களோட தொழில் சார்ந்த ப்ராக்டிக்கலுக்கு கொடுப்பாங்க. மீதி 20 மார்க் வந்து வினாக்கள் தமிழில் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கும். அதை பற்றியில் சொல்லுவாங்க பின்னாடி. ஓகே, ஸோ அதனால் இன்றையோட சேர்த்து இன்னும் 3 நாள் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பயிற்சிகள்லாம் கரெக்டான பயிற்சிகள் என்னங்கிறது அளிக்கப்படும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி காலையில் நாங்கள் இந்த பயிற்சியை உங்களோட ப்ரமோஷனுக்கு உண்டான பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து எப்படி வந்து சோஷியல் மீடியா, இப்போ நிறைய நம்மளோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்து நிறையா சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தங்க வராங்க இ-காமர்ஸ்லேருந்து. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப பல பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால் இருக்கிற ஒரு 3 நாள் பயிற்சியை நல்லா நிறைவாக உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக்கணும் ஆசை இருக்கோ, ஓகேவா? ஸோ இவங்க கேட்டால் சொல்லி தருவாங்களா, இது கேட்டால் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு இன்னொரு நிறைய விஷயங்கள் நாங்கள் நோட் குறிப்பு என்னென்ன நாங்கள் பார்க்குறதுன்னு கேட்டால் நிறைய நாங்கள் கேள்விப்படுறது இங்கே காதுக்கு வர்றது என்ன சார்னு சொல்லி கேட்டால், ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இல்லை சார், இது ஆல்ரெடி டெக்னிக்கலாக போகும்போது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதாக இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தது தான், இதெல்லாம் பண்ணுறது தான், புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஒரு சில தொழில்நுட்பத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது, மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு. ஸோ மைக்ரோ லெவல் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி மைக்ரோ லெவலில் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் போகணும் அடுத்த லெவல் தான் போகணும். அடுத்த லெவலுங்கும் போது நான் ஸ்மால் லெவலுக்கு போகும்போது அது கரெக்டாக வந்து எப்படி சார் ஒரு கம்பெனி செட்டப் மாதிரி போயிடும். ஸோ கம்பெனி ஆர்கனைசேஷன் தொழிற்சாலை பற்றி நான் நடத்தணும்னா அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி அது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு கண்டிப்பாக அதை பற்றி அது தெரிஞ்சே இருந்தாலும் ஸோ திரும்ப ஒரு தடவை நம்ம கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத 1-2 அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது கூட சில நாள் நிறைய பேருக்கு அதில் கேள்வியாக இருந்திருக்கும். இல்லை இது வந்து ஏன் வந்து இது இவ்வளோ நாளாக நம்ம இதையே பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போ பெருக்கல் 100 போடுறோம், ஏன் பெருக்கல் 10,000 போடுறோம், 10,000 போடுறோங்கிறதுலாம் சில பேருக்கு ஏன் அந்த 10,000 வருது, ஏன் அந்த 100 வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன் இங்கிருந்து இப்படி எடுக்கணும், ஏன் அங்கிருந்து அப்படி எடுக்கணுங்கிறது நிறைய பேருக்கு அந்த பேட்டர்ன் மேக்கிங்லையும் சரி, சூயிங்லையும் சரி நிறைய பேர் பெடல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக பவர் மிஷின்ஸ் இருக்குது. மிஷின் எம்ப்ராய்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டரி மிஷினே பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் எம்ப்ராய்டரி மிஷின். இதுலேயுமே வந்து சார் எங்களுக்கு சிங்கர் மிஷினில் இது வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு அதில் சொல்லிக் கொடுங்க ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா நம்மளோட அடுத்த லெவல் நம்ம மைக்ரோலேயே வந்து சொல்லிக் கொடுக்குறது இந்த என்டையர் ட்ரைனிங். ஸோ அப்போது இந்த எம்ப்ராய்டரி மிஷினை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற மிஷின் தான் வந்து உங்களோட மைக்ரோ லெவலுக்கு செட்டப் ஆகுது. இதில் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது சேம். இது மாதிரி இது ஒரு 12 ஹெட் இருக்குன்னா அந்த 12 ஹெட்டில் ஒரு ஹெட்டை மட்டும் தனியாக கழட்டி வச்சா அந்த இண்டிவிஜுவல் ஹெட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுமோ அதுதான் நீங்கள் புதுதாக வாங்குற ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டரி மிஷின், 3D எம்ப்ராய்டரி மிஷின்லாம் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ செட்டிங்ஸ்லாம் ஒன்று தான். ஓகேவா? பட் இங்கே 12 ஹெட் இருக்குது, நீங்கள் வாங்க போகிறது ஒரு ஹெட் இல்லை 2 ஹெட் வாங்குவீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நாங்கள் பயிற்சி தரணும் ஒழிய திரும்ப உங்களை பழைய இது கொண்டு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அட்வான்ஸ் இருக்கணும். ஸோ தெரிஞ்ச விஷயத்தை நல்லா இன்னும் உரிய முறையில் நாங்கள் கற்று தரணும். ஓகேவா? ஸோ இதுதான். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க, இல்லை வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயம் தேவையில்லை சார்லாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எப்பவுமே நாங்கள் மெஜாரிட்டி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா 100 பேர் 100 விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. 100 பேருக்கு 100 விதமான விஷயங்கள் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த 100 பேர்த்துல ஒரு 80 பேருக்கு பயனுள்ள விஷயம், ஒரு 90 பேருக்கு இல்லை 95 பேருக்கு பயனுள்ள விஷயங்கள் சில 5 பேருக்கு அது தேவையில்லாத இருக்கும். அதனால அந்த 95 பேருக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே அதை விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அந்த 95 பேர்த்தையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த 5 பேருக்கு மட்டும்தான் அதுதான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் கடைசியாக 4 நாள் நடந்த கிளாஸஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 100%க்குமே தெரியாம மாதிரி இருந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லி கொடுத்துருப்பார். உங்களுக்குள்ளே இருந்த விஷயத்த அதை இன்னும் வந்து இப்போ உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பார். இதை இன்னும் இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அப்பேரல் மேடப் ஹோம் ஃபினிஷிங்
ஸ்கில் கவுன்சிலினுடைய இணை இயக்குனர், எனது பாசத்திற்குரிய சகோதரர் சங்கர ராகவன் அவர்கள், அவர்களுடைய குழுவினர்கள், இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வருகிற ஒரு 1.5 மணி நேரம் செல்ஃபோனை என்ன பண்ணீங்க, பைக்கில் வச்சிட்டிங்களா? பக்கத்தில் பேசக்கூடாது. முழுக்க முழுக்க உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன். ஒரு புதுமனை புகுவிழா 10:30 மணிக்கு உங்களுக்காக நான் ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டு 10 மணிக்கு உங்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக ஓடி வந்தேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழல்களிலே வந்திருப்பீர்கள் இல்லையா? நம்ம பூமியில் பிறந்துட்டோம் இல்லையா? வாழ்க்கை மிக அழகானது, அருமையானது. ஆனால் அதை நம்ம எப்படி அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறோம், பயிற்சி எடுக்கிறோம், நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ளுகிறோம் அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது இல்லையா? காலத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெற்றி அடைந்து விடுவார்கள். வாய்ப்புகளை கூர்ந்து பார்த்து அதை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பூர் ரோடுகளில் பாருங்க, நிறைய மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுவதற்காக உங்களை கடவுள் இந்த வளாகத்துக்குள்ளே, அதுவும் சரியான ஒரு நிர்வாகியின் இடத்துல கொண்டு சேர்த்திருக்கிறார். ரொம்ப அருமையான சகோதரர். அவரை பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறேன் நான். ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அவருடைய குணத்தை பிரதிபலிக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, சார் எனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு சார், ஆனால் வரக்கூடிய மக்களுடைய முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சார். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படியாவது நான் கற்றுக்கிறேன் சார், எப்படியாவது நான் என்னைய உருவாக்கிக்கிறேன் சார், என்னைய நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்கள் என்னை பயிற்சி பண்ணுங்கள், நான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பதவி என்பது ஆளுமை நிறைந்தது என்றாலும் அங்கே அன்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அதுதானே உண்மை. நம்ம எல்லாமே கடவுளுடைய பிள்ளைகள். யாரும் உயர்வானவங்க கிடையாது, யாரும் தாழ்வானவர்களும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி இதே போல் மதுரையிலேருந்து நீங்கள்லாம் இந்த குங்கு மண்டலத்தில் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்கீங்க? உடுமலைப்பேட்டை, பல்லடம், பொள்ளாச்சி, கோவை பகுதிகளிலேருந்து வந்திருக்கிறீங்க. நான் மதுரையிலேருந்து நான் ஒரு எழுத்தாளர், நான் ஊடகவியலாளர். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா எழுதி கொடுத்துருவேன் கையில், புக்கில் பேப்பரில் போட்டுருவேன், டிவியில் வந்துடும். அது மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளராக மதுரையிலிருந்து வந்தேன். இந்த நகரத்தையும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் கட்டமைப்பையும் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பார்த்து நான் அப்படியே பிரமித்து போனேன். மதுரையிலேருந்து என்ன செய்தி எழுதுவோம், மினிஸ்டர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு அப்படின்றது எங்களுடைய நாட்கள் கடந்து செல்லும். ஆனால் இங்கே உள்ள வாய்ப்புகளையும், இங்கே உள்ள தொழில் கட்டமைப்பையும், இங்கே உள்ள நிர்வாகிகளையும், தொழில் முனைவோர்களையும், தொழில் கற்றுக்கொள்ளுகிறவர்களையும் பார்த்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. நம்ம மதுரையில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு இது தெரியல. மதுரையே தூங்கா நகரம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே தூங்கா நகரம் திருப்பூர் தான். நான் 12:40க்கு நான் இறங்கினேன் மதுரையிலேருந்து. இரவு அதிகாலை 12:40க்கு இறங்கினா பட்டப்பகல் மாதிரி மக்கள். நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. மக்கள் போகவும் வரவும், அந்த நேரத்தில் சாப்பாடை வாங்கிட்டு போகவும், டீ வாங்கிட்டு போகவுமா ஒரே ஜெகஜோதியாக இருந்துச்சு. பரபரப்பான ஒரு நகரமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கேயே 2-3 நாட்கள் தங்கினேன். நான் தங்குனா இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு,
இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். நிறைய தலைவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தித்தேன் நான். அவங்களுடைய இந்த ஊர் நல்லா இருக்கணும், இங்கே வர்றவங்க நல்லா இருக்கணும், எவ்வளோ பேர் வந்தாலும் வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அப்படின்ற அவங்களுடைய இதை பார்த்துட்டு நானே உண்மையிலேயே மெய்சிலித்து போனேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், நானும் இந்த ஊரிலேயே வந்து தங்கிவிட வேண்டும் என்று சொல்லி. நான் என்ன என் எழுத்தை சும்மா அங்கே அது நடந்துச்சு, அங்கே ஒரு தகராறு நடந்துச்சு, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, இங்கே இது நடந்துச்சு, சண்டை வந்துச்சு, இங்கே கோர்ட்டுக்கு போனாங்க, இப்படி எழுதாமல் பிழைப்புக்காக வாழ்வாதாரத்திற்காக வருகிற மக்களை இந்த திருப்பூரை நோக்கி திருப்பி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய பேனாமுனை ஒரு உதவிகரமாக இருக்கும் என்றால் அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்று கருதி இங்கேயே வந்து செட்டில் ஆனேன். நான் 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொழிலை கற்றுக்கொண்டு அதை சுய முன்னேற்றமாக சுய தொழிலாக சின்ன அளவில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து நானும் ஒரு தொழில் முனைவோர், நானும் ஒரு 5 பேர் 10 பேருக்கு வேலை கொடுக்குற நிலையிலே உயர்ந்திருக்கிறேன் அப்படின்ற நிலையை அங்கே பார்க்க முடியல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் எந்த தொழிலில் எந்த துறையில் பயிற்சி எடுக்கிறீர்களோ அந்த துறையில் படிப்படியாக நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த துறையில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகலாம். அதுதான் திருப்பூருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பே வந்து திருப்பூருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு பத்திரிகை நடத்தி பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய பத்திரிகைகளை சொல்லலாம். தினமலர் அது பெரிய பயங்கர தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது, தினத்தந்தி இந்தியா முழுக்க இருக்கிறது. இது மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நடத்துகிற ஊடகமாக அவங்க எல்லாம் பொதுவாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நான் ஒரு எழுத்தாளனாக 2000 எழுதி 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 இன்னைக்கு யூடியூப் சேனலில் நான் வந்து பேட்டியாக வருவேன். உங்களுக்கு அந்த சேனலுடைய லிங்க்லாம் தர்றேன் நான். நீங்கள் அதில் 600 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தொழில் சார்ந்த பேட்டிகள்லாம் அந்த தொழில் முனைவோர் என்ன கற்றுருக்குறாங்க, எப்படி வந்து இங்கே வந்து அவங்க வந்து மேலே வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட வந்து பேச வைப்பேன். ஏன்னா தொழில் ரகத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்ல வைப்பேன். சொல்லுங்கள் எப்படி வந்தீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் போய் கேட்க முடியுமா? நம்ம சேனலை போய் பாருங்கள், ஒரு 600 வீடியோ இருக்குது. அதில் விதவிதமான தொழில் பண்ணுறவங்க எப்படி பிழைக்க வந்தாங்க, எங்கே போய் வேலைக்கு சேர்ந்தாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன விதமாக அவங்க வந்து அந்த தொழிலில் செயல்பட்டாங்க அப்படின்றத ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு 600 வீடியோ இருக்குது, உங்களுக்கு கார்டு தரேன். நீங்கள் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு நீங்கள் எப்போதுமே தொடர்பில் இருக்கலாம் ஒரு சகோதரனாக. அப்படி வந்த நான் அதிலேயே படிப்படியாக நிறைய தொழில் முனைவோர்களை வந்து சந்தித்து நிறைய பேட்டிகள் எடுத்தோம். அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சேன். மதுரை போயெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் வாய்ப்பே இல்லை. பேசாமல் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போயிடும். அவர் மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுவிட்டு அவர் அங்கே போய் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு கஷ்டப்படுவார். நான் சொல்லுவேன், மதுரை பகுதிகளில் மீட்டிங்லாம் போனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பூர் கிளம்பி வாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றார் ஔவையார். நீ திரைக்கடல்லாம் ஓட வேண்டாம், திருப்பூருக்கு ஓடி வா, திரவி அங்கே தான் இருக்கிறது. நான் அப்படி தான் ஓடினேன். 32 வயசில் ஓடினேன். 25 ஆண்டுகளில் ஒரு பத்திரிகையாளனாக கூட ஒரு தண்ணீரில் அடைந்து விட முடியும் அப்படின்றதுக்கு நல்லதை விதைக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, ஒவ்வொரு விதமான ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கும். சில பேர் இப்படி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் எதில் வேணாலும் கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் உள்ளே வாங்கி செமிச்சிடணும், பேசவே கூடாது. உங்களுடைய இலக்கு என்ன? நான் வந்து ஒரு தொழில்துறை ஒரு தொழிலை கற்றுட்டு வந்திருக்கிறேன், கற்றுக்கிற வந்திருக்கேன். ஏன் காரியம் என்ன? நான் சண்டை போடுறதா முக்கியம்? வாழ்க்கையில் ஜெயிக்கணும். காலம் ரொம்ப சிறிதானது, வயசாயிரும், கட 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 கடன்னு ஓடி போயிடும். நேற்று தான் வந்து இறங்கினது மாதிரி இருக்குது, 25 வருஷம் ஓடி போச்சு.
இந்த 25 ஆண்டுகளில் ஏராளமான இந்த மொபைல் ஃபோனில் 24,000 நம்பர் இருக்கு. 24,000 பேரும் கம்பெனி ஓனர் தான். நான் சேர்த்த செல்வம் அதுதான். மனித உறவுகள் தான் செல்வம், அன்பானவர்களே. ஆகவே வாழ்க்கை முறைகளில் நம்ம மேலே வரணும்னா என்ன செய்யணுன்றதை முதல்ல உங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் வர்றேன், வரலாறுக்கு வர்றேன். முதல்ல நம்ம வரலாறை கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வரலாற்றை படிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வரலாற்றை கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது, வரலாறே நீங்களாக இருக்க வேண்டும். ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். ஏதோ கலைஞர் கைவினை திட்டமாமா, நானும் போய் பெட்டிஷன் கொடுத்தேன், நானும் 10 நாள் கற்றுக்கிட்டேன், ஒரு 3 லட்ச ரூபா லோன் கிடச்சிச்சு, கடன் கிடச்சிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டேன். அது அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாமே ஒழிய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு, ஏன்னா அரசாங்கம் வந்துங்க உங்களை நம்பி உங்கள் மேலே பாசம் வச்சு, குறிப்பாக சகோதரிகள் நிறைய இருக்கீங்க பாருங்க, அம்மாலாம் இருக்காங்க. அம்மா வயசு என்னம்மா? 58 வயது. நீங்கள் முயற்சி கூட எடுத்தீங்கன்னா கூட இந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அவர் 70 வயசுல தான் கேஎஃப்சி சிக்கனே உருவாக்குனார். போய் சாப்பிட்டு வரேன், புதன்கிழமை ஒரு ஆஃபர் போடுறான்னு சொல்லி. அது மாதிரி அம்மா பாருங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நானும் நம்பி தான் வந்தேன். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்லாம் பார்ப்பாங்க, சார் எப்படி நீங்கள் மட்டும் பனியன் பின்னலாடை தொழில்துறையில் வந்து ஒரு எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு பெருமை இல்லாதவர்களாக நம்ம வந்து முதல்ல பெருமை இருந்தாவே எதையுமே கற்றுக்கிற முடியும். கல் மாதிரி உள்ளே இருந்துச்சுன்னு விதை போட்டால் முளைக்குமா? ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது, இங்கு உள்ளவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை நான் முழுமையுமாக உள்வாங்கி அதை நான் தொழிலாக உருவகப்படுத்தி நான் வந்து ஒரு தொழில் முனைவோராக, நான் மட்டும் இல்லை பிறரையும் நான் வந்து வேலை பார்க்கிறவராக இல்லாமல் வேலை கொடுக்கிறவராக நான் வந்து உருவாகி விடுவேன் அப்படின்ற நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். எடுத்தோடனே விதைச்சோடனே வந்து நம்ம வந்து பழம் சாப்பிட முடியுமா? அதை விதைச்சதை வந்து பராமரிக்கணும், களைகள் வந்து விடாமல் பாதுகாக்கணும், சரியாக நீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் பூ பூக்கும், காய்க்கும், கனியாக மாறும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து டெஸ்டமோனியாக சொல்கிறேன்னா அந்த பாதையிலே நடந்து வந்ததுனால சொல்கிறேன். எங்கேயாவது கவனம் மாறி வேறு விதமாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ஆள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க. ஏன் வந்து நம்மளை செலக்ட் பண்ணி சார் கொண்டு வந்து, சார் நீங்கள் பேசணும் சார் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை வந்து நம்ம வந்து அப்படி ரிசல்ட் எடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்று வந்திருக்கிறீர்கள். முதல் பகுதியில் நம்ம எப்படி இருந்தால், முதல்ல கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நற்பண்புகளோடு பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது உங்களுடைய தொடர்புகளை நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை முழுமையாக உள்வாங்கும். ஏனோ தானோன்னு இல்லை. இப்போ இங்கே ஒரு 10 நாள் 7வது நாள் நான் அவங்க முன்னாடி என்னை நிறுத்தியிருக்கிறாங்க. 10 நாள்னா இது உங்களுக்கு கடவுள் இந்த வயதிலே கொடுத்த பெரிய வாய்ப்பு. எனக்கு திருப்பூர் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு எழுத்தாளராக கொஞ்ச நாள் மில்லில் வேலை எங்கள் அப்பா மில்லில் வேலை பார்க்கும்படியாக பண்ணார். அதனால் இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயங்களை உள்வாங்கவும் எழுதுறது எனக்கு ஈஸியாகிடுச்சு. அதை வந்து நான் சரியானபடி பயன்படுத்தினேன். அதனால் நீங்களும் உங்களுக்கு இந்த வயதிலே கிடைத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பது தான் இந்த ஸ்கில் கவுன்சிலுடைய விருப்பம். இந்த இது இப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இங்கே உருவாகியிருக்குன்னா சாதாரண காரியம் இல்லை. இதற்கு பின்பாக நிறைய சான்றோர்கள் பெரியவங்க இந்த ஊரில் வந்து மிக மிக இந்த தொழிலுக்காக, இந்த தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா இருக்கிறார். அவர்னால தான் இந்த அமைப்பில் உங்களை போன்ற தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான், அவருடைய பெரிய முயற்சியில் உருவாக்கப்பட்டது தான் இது மாதிரியான பயிற்சி மையங்கள். இந்த பயிற்சி மையங்கள் நமக்குள்ளாக பயிற்சி அளிக்கப்படும் போது நீங்களும் உங்களுக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது. நானும் பனியன் தொழிலே அதில் ஒரு குறிப்பிட்ட துறையை கற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் உங்களுக்கு உண்டாகுதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா அவருக்கு ஒரு கைத்தட்டி இல்லாமா? ஏன்னா அவருடைய சிந்தனையில் இப்படியான ஒரு திட்டம் உதயமாகி அதை தகுதியானவர்களை நிர்மாணித்து அது மாதிரி நல்ல ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த இது போன்ற டைரக்டர் சங்கர் ராகவன் அவர்களை போன்றவர்களை அந்த இடத்துல நிறுத்தி பயிற்சிகளை உருவாக்கி பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சிகள் உங்களுக்குள்ளாக அனுபவங்களாக மாறும் பொழுது நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக மாறி விளமாக இந்த தொழில் தொடங்குச்சு. இங்கே திருப்பூருடைய சரித்திரம் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியுன்றவங்க ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. பரவாயில்ல. நான் என் அறிவுக்கு எட்டியபடி நான் ஒரு எழுத்தாளனாக ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த புண்ணிய பூமியினுடைய வரலாறை உள்வாங்கி இருக்கிறேன். கவனமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அதாவது திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமாக இருந்தது. பல்லடம் தாலுகாவில் திருப்பூர் ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு திருப்பூர் ஒரு மாவட்டம், 3 முக்கிய மாவட்டங்களில் பெரிய மாவட்டம். 126 சதுர கிலோமீட்டர்களில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழுகிற ஒரு அற்புதமான தொழில் நகரம் திருப்பூர். திருப்பூருடைய தொடக்க காலத்தில் இது ஒரு விவசாய பூமி. நான் சொல்கிறது 1930களில் இங்கே பருத்தி விவசாயமும் புகையிலை போன்ற பயிர்களும் பணப்பயிர்களும் பயிரிடப்பட்டன. அதுவும் மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம், இல்லைன்னா அது வறண்டு வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்களே, அதுபோல வானம் பார்த்த பூமியாக இந்த திருப்பூர் திகழ்ந்து வந்தது. அந்த பருத்தியை எடுத்து அதை பதப்படுத்தி ஜின்னிங் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, காட்டன் நூலாக உற்பத்தி செஞ்சு ராட்டையில் சுற்றி அதை கதர் துணிகளாக அவங்க வடிவமைச்சு அவங்க சின்ன அளவில் அந்த தொழில் டெக்ஸ்டைல் அப்படித்தான் உதயமாச்சு, அப்படித்தான் போச்சு. காந்தியடிகள் இங்கே 2 முறை வந்திருக்கிறார். சர்வோதய சங்கம் சொல்லிட்டு அவினாசி ரோட்டில் இருக்குது, அது தலைமை சங்கம். அங்கெல்லாம் அவருடைய அஸ்தி அங்கே இருக்கிறது. அப்புறம் கொடிகாத்த குமரன் இந்திய அளவில் கொடிக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த திருப்பூர் குமரன் உயிர் நீத்த இடம். அவர் பிறந்தது சென்னிமலை. அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தது இந்த திருப்பூர். இந்த திருப்பூரில் 1936ஆம் ஆண்டு குலாம் காதர் அப்படின்ற ஒரு ஐயா என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறவங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும், தொழில் செய்யணும், அதன் மூலமாக தொழிலில் மேலே வரணும், ஒரு தொழில் அதிபராக உயர வேண்டும் அப்படின்ற தாகம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி அவருக்கும் 1936 அவர் சினிமா படக்கருவிகள் இதை போய் வட மாநிலங்களில் போய் வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு எல்லாரையும் அன்னைக்கு சினிமான்றது ஆச்சரியப்படுத்துகிற துறையாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்கத்தா நகரத்துக்கு போயிருக்கிறார். அங்கே தான் நிறைய வெளிநாட்டு கருவிகள்லாம் பழைய கருவிகள்லாம் கூட கிடைக்கும். அதை வாங்கி திருப்பூரில் சினிமா படம் ஓட்டி கொஞ்சம் நம்ம தொழில் பண்ணுவோன்னு போய் பார்க்க போனவருக்கு அங்கே குடியிருப்பு பகுதியில் கல்கத்தாவில் நிறையா பேர் கையில் ஒரு மிஷினை வச்சு சுற்றிக்கிட்டு வந்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மாதிரி ஒரு துணி அப்படியே கீழே அப்படியே டியூப் மாதிரி அப்படியே இறங்கி இருந்திருக்குது.
இது என்னது வித்தியாசமான ஒரு மிஷினாக இருக்குது, மேலே நூல்கண்டு இருக்குது, இதை கையில் சுற்றுறாங்க, கீழே இடியாப்பம் இறங்குறது மாதிரி துணி இறங்குறது, அதை அவங்க அப்படியே கையால் சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவருக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியாக இருந்தது. சரி என்னன்னு நம்ம ஒரு 2 நாளில் திரும்பிடலான்னு போனவர் அங்கேயே கூட 2-3 நாள் தங்கலான்னு முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட போய் அப்படியே பேசி, ஐயா இது என்னது இதுதான் வந்து நிட்டிங் துணி. நிட்டிங்னா பின்னல்னு அர்த்தம். இப்போ நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஓவன், நீங்கள் போட்டிருக்க சேலையெல்லாம் ஓவன், விசை தறியில் இப்படி இப்படி தயார் பண்ணுறது. ஊடு நூல் ஒன்று வரும், அது துணியாக மாறும். இப்போ நம்ம நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஓவன், இதெல்லாம் வந்து ஓவன். உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நிட்டிங். இது வந்து உடம்ப உள்ளே பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ அவர் அந்த துணியை வாங்கி பார்த்து இழுத்தா இவ்வளோ நீளம் வருது, அப்புறம் திரும்ப அதே இடத்துக்கு போகுது. ஆக இதில் ஏதோ விஷயம் இருக்குது இந்த துணியில். இது வரைக்கும் பார்த்தேன். அது வரைக்கும் நம்முடைய நாட்டில் கதர் துணியை பனியன் மாதிரி கட் பண்ணி அதை அப்படி போட்டுக்கிடுவாங்க. நீங்கள் பழைய சினிமா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த கதர் துணியவே பனியன் போல தான் 30களுக்கு முன்பாக வந்த சினிமாக்கள் எல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் இருக்கு. அப்போ அவர் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த காட்சி. உடனே நான் சரி இங்கேயே தங்கி இவங்ககிட்ட என்ன ஐயா இந்த மிஷின்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னா, இது இங்கே செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா பழைய மிஷினாக வரும், அதை வாங்கி தான் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணுன்னே இவருக்கு இந்த படக்கருவியை வாங்குகிற கனவை விட்டுட்டு இது எவ்வளோ வரும் என்ன முதலீடு எல்லாம் கேட்டால் அவ்வளோ காசை அவர் எடுத்துகிட்டு போல வந்து அவங்க சொன்ன அந்த காசை புரட்டிட்டு திரும்பவும் போய் ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே திருப்பூருக்கு வந்துட்டார். வந்து அதை போட்டு அதை பூரா கலட்டி அதில் என்னென்ன இருக்குது எல்லாம் இது பண்ணி இங்கே தான் வந்து இந்த பாவு நூல் கிடைக்குது, தகர டப்பாவில் சுற்றி வைத்திருக்கிற அந்த நூல், அந்த நூலெல்லாம் அதில் மாட்டி சுற்றுறாரு. இங்கே அவருக்கும் அதே போல் பின்னல் துணி வந்து உற்பத்தி ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு அவர் பல சைஸுகளுக்கு அதை வந்து தச்சு எங்கே போய் விற்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு புதுவிதமான யாருமே பார்க்காத ஒரு இது. போய் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தா அவரை எல்லாரும் இது என்னையா அது இதில் பின்னல் மாதிரி வள மாதிரி இருக்குது என்று சொல்லி அவரை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியுதுன்னா, வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர், அது நம்ம சேனலில் நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் ஒளிபரப்பாகும். நீங்கள் தொடர்ந்து இந்த வரலாற்றை வந்து நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு கார்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். நிறைய திருப்பூர் வந்து ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திலிருந்து புதையல் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்குள்ளாக இறங்க வேண்டும். அந்நியமாக நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா கையில் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அதுக்குள்ளே இறங்கணும். அப்போ அதை வந்து அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து துணியாக தைச்சு எல்லார்ட்டையும் காமிச்சா அவங்க அதை வந்து மேலங்களும் பார்க்குறாங்க. இது என்னையா அது, நீ என்னத்தையோ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா துணி, இது என்ன இப்படி இழுத்தா இழுக வருது, அப்புறம் இன்னும் ஃப்ளெக்சிபிள் இழுவை திறனோடு இருக்குது, ஏன்னா அது இப்படி பின்னி இருக்குதா. அவர் கடும் முயற்சி எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாரு, சந்தை இருக்குல்ல, சந்தைகள் நடக்கும்ல, அங்கே போய் வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பாராம். இப்போ ஒரு சில பேர் சரி கூட போட்டு பார்க்குறேன், ஒரு 2 இதை கூட அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் போட்டால் அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே உடம்ப பிடிக்காது, அது பாட்டுக்கு கிடக்கும், அது பாட்டுக்கு நிற்கும். ஆனால் இந்த துணியினால் செய்யப்பட்ட அந்த பனியன் உடம்ப அப்படி உள்ளே பிடிச்சிக்கிறது. மேலே வந்து அவங்க சட்டை போட்டுக்கிட்டோன்னே அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்டு இது என்னதுங்க இது என்னதுன்னு கேட்டு அவரை தேடி வந்து அட்ரஸ் வாங்கி அதை வாங்கிட்டு போய் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் படிப்படியாக இது விற்று நான் கொஞ்சம் விற்கிறேன், எனக்கு கொஞ்சம் தயார் பண்ணி கொடுங்க. சரி தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அவருக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்குது. 1936 திரும்ப போகிறாரு, திரும்ப ஒரு 4-5 மிஷின் வாங்குறாரு, திரும்ப கொண்டு வந்து போடுறாரு, திரும்ப போகிறாரு. இப்படி பல மிஷின்கள், 30-40க்கும் மேற்பட்ட மிஷின்கள், நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை, நிறைய பேருக்கு அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு.
அதை வாங்கிட்டு போகிறவங்க வர்த்தகம் பண்ணுறாங்க, அது விற்று போகுது. திருப்பூரை தாண்டி பக்கத்து ஊர்களுக்கு அந்த பனியன் துணி போகுது. வெளில தான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒயிட் பனியன் மட்டும்தான் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ன்னு சொல்ல முண்டா பனியன்கள், அப்புறம் கை வச்ச பனியன்கள், இது எல்லாம் தயார் பண்ணி வர்த்தகம் வளர்கிறது. அப்படியே கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தராக கேட்டு அப்புறம் அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க அப்படியே வெளியே போய் அவர் எங்கெல்லாம் போய் மிஷின் வாங்குறாரோ அங்கெல்லாம் போய் மிஷினை வாங்கிட்டு வந்து அவங்க அலைஞ்சு அவங்க சந்தை வர்த்தகத்தை பிடிச்சி மார்க்கெட் பண்ணி அவங்க அதை அப்படியே விற்று இப்படியே இந்த தொழில் அப்படியே வளர தொடங்கியது. அப்போ அந்த மிஷின் கிடைக்காததுனால லூதியானாவிலேயே அந்த மிஷினை தனித்தனியாக பிரித்து திரும்பவும் ஒரு புது மிஷினாக வடிவமைத்து BMW பிராண்டில் நிறைய நிட்டிங் எந்திரங்கள் வந்துச்சு. நிறைய வெளிநாடுகளிலே பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் கப்பலில் இறங்கின பழுதாக வரும், செகண்ட் ஹேண்டில் வரும், இவங்க எடுத்துகிட்டு அதை பயன்படுத்தி திரும்பவும் இவங்க இங்கே திரும்பவும் துணியை அதை உற்பத்தி பண்ணுவாங்க. இப்படி இந்த நிட்டிங் தொழில்துறை படிப்படியாக வளர்ந்தது. இந்த வெள்ளை பனியனுடைய வர்த்தகம் திருப்பூரை தாண்டி தமிழகம் முழுவதும் பரவியது. தமிழகம் ஃபுல்லாக பரவியது. அதுக்கப்புறம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அப்புறம் அப்படியே இந்திய தேசம் முழுக்க 1980 வரைக்கும் உள்நாட்டு வர்த்தகம் இருந்தது. 80க்கு பிறகு ஏற்றுமதி வர்த்தகம் செய்ய தொடங்கினாங்க. ஏற்றுமதி வர்த்தகம் 1 கோடியில் 5 கோடியில் தொடங்கின ஏற்றுமதி வர்த்தகம் இன்னைய தேதியில் ஆண்டுக்கு 35,000 கோடி வர்த்தகம் செய்யக்கூடிய நிலைமையில் திருப்பூர் வளர்ந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! 35,000 கோடி ஏற்றுமதி வர்த்தகம். உள்நாட்டு வர்த்தகம் எவ்வளோ தெரியுமா? 30,000 கோடி. ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு திருப்பூருக்குள்ள 65,000 கோடி ரூபாய் உள்ள வருது. திருப்பூர் முழுக்க 20 லட்சம் மக்கள், திருப்பூர் மாவட்டம் முழுக்க சொல்றேன் நான், 20 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். பெரியவர்களாக சிறியவர்களாக. தொழிலில் ஈடுபடுறவங்க 10 லட்சம் பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இந்த 2011வது வருடம் இந்த சாயப்பட்டறைகள், இங்கே இருக்கக்கூடிய சாயப்பட்டறைகள் பொல்யூஷன் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, சாயப்பட்டறை பிரச்சனை வந்ததில் நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. வட மாநில தொழிலாளர்கள் தான் தற்போது அதிகமாக இருக்கிறாங்க. 60% பேர் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து திருப்பூரில் பொழைச்சிக்கிறாங்க. நீங்கள் பொழைக்க மாட்டீங்களா? இங்கேயோ இருந்து இங்கே தொழில் கற்று இங்கே தொழில் முனைவோராகி எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? செலவழிக்கவே மாட்டான். இங்கேருந்து சம்பளத்தை வாங்கி சும்மா ஓவர் டைம் பார்த்து நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே அனுப்புகிறான். இங்கேருந்து பல 1000 கோடி ரூபா பணம் இந்த 65,000 கோடியில் வட மாநிலங்களுக்கு போகிறது. நம்முடைய தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறதில்லை, அறிஞ்சிக்கிறதில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே அறியும்படியாக, அதை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் ஒரு பெரிய முதலாளிகளாக மாறி நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற தகுதி உங்கள் எல்லாருக்குமே இருக்கு. இறைவன் இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறார். யாரும் கீழானவர்கள் கிடையாது, யாரும் அறிவிலிகள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை வச்சிருக்கிறாங்க. அந்த திறமையை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்க தான் என்ன பண்ணணும்? அதை நீங்க விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். விஷயங்களை கேட்கிற இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவு. இந்த பனியன் இண்டஸ்ட்ரியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எனக்கு நிறைய இருக்கிறது. வாழ்க்கையிலேயும் தொழிலையும் வாழ்க்கை முறைகளிலும் எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அப்படின்னு யாருக்கு தேடுதல் இருக்கிறதோ, யார் தங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ்கிறார்களோ. இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீங்க, ஆனால் அந்த தொழிலெலாம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா
நீ ஒரு தொழிலை கற்றுக்கொண்டீர்கள், உங்கள் தகுதியை உயர்த்தி கொண்டீர்கள் அப்படின்ற திருப்தி இருக்கா இல்லையா? இதே கத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே தெரியாதுங்க, ஏதோ வண்டி ஓடுது. ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கற்றிருக்கிறேன், அந்த கற்றுக்கொண்ட விஷயம் என்னை வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தா எப்படி வாழ்வீங்க நீங்க? யாரையுமே சார்ந்துருங்க. ஏன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கடவுளை தவிர உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண, தாய் தந்தையரை தவிர உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆக வெள்ளை பணியன்கள் மாத்திரம் 30 ஆண்டு காலம் அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. குலாம் காதர் எடுத்துட்டு வந்த அந்த விதைய, பனியன் தொழில் என்கின்ற அந்த விதையை நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வாங்கி தங்களுடைய வாழ்க்கையிலே பயிரிட்டு கொண்டார்கள். அதை கவனமா செஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க, திருப்பூர்ல கவலையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு விதைத்த விதை இன்றும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது சாதாரணமான விஷயம் இல்ல. வாழ்க்கைன்றது இன்னைக்கு நம்ம பார்க்கிற பெரிய பணக்காரர்கள், பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மை போல, உங்களை போல இருந்தவர்கள் தான். அவங்க எல்லாம் வைராக்கியம் கொண்டு தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ விஷயம் இந்த ஐயா பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் சாத்தியமா? நம்ம நிலைமை என்ன மாதிரி இருக்குது? நம்ம நிலைமையே அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலையில இருக்கு. நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நிச்சயமாக எல்லாம் சில காலம்தான். இன்பமும் துன்பமும் எல்லாமே மாறக்கூடிய நிலையில் தான் இறைவன் மனிதனுக்கு விதிகளை வகுத்திருக்கிறார். அதனால முயற்சி எடுங்க. பாருங்க, இந்த சரித்திரமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அது திருப்பூர் என்கின்ற இந்த புண்ணிய பூமியில மட்டுமே நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற ஒரு விஷயம். வேற எங்கேயுமே இந்த ஹிஸ்டரிய நீங்க கேள்விப்படவே முடியாது. அதுக்கு காரணம், இங்கு உள்ள தொழில் அதிபர்கள் தான் வளர்ந்ததோடு அப்படியே அதை மறைமுகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. எல்லாரும் கத்துக்கணும், நிறைய பேர் உருவாகணும், அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாக வேண்டும். என்னுடைய 25 ஆண்டு கால இந்த திருப்பூரோடு உள்ள பயணத்துல நான் 3வது முறையாக, முதல்ல அவங்க இப்ப இருக்கிறவங்களுடைய தாத்தாவை பேட்டி எடுத்திருக்கிறேன், அவங்க அப்பாவை பேட்டி எடுத்திருக்கிறேன், இப்ப பேரனையும் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஏன் பேரனை போய் பேட்டி எடுக்கிறேன்னா, பேரன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பேசுறாரு. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது, அது தெரியப்படுத்தணும்ல. ஆமா, அப்ப அவர்கிட்ட போய் சொல்லுவேன், தம்பி உங்க அப்பாவை பேட்டி எடுத்தேன், உங்க தாத்தாவையும் பேட்டி எடுத்தேன், தாத்தாவை பேட்டி எடுத்த காலத்துல உள்ள டெக்னாலஜிய தெரிவிக்கிறதுக்காக பேட்டி எடுத்தேன், அப்பாவையும் பேட்டி எடுத்துட்டேன், அப்பா நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு சீட்ல இருக்கிறீங்க, அதனால இப்ப என்ன தொழில்நுட்பம் எல்லாரும் தெரியணும்ல, பேசுங்க அப்படின்னு மனப்பூர்வமா பேசுவாங்க. 25 ஆண்டு காலம் பனியன் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய ஒரே பத்திரிகையாளர் நான் மட்டும்தான். ஏன்னா இதன் மேல் ஒரு மாறாத காதல். அந்த பனியன் இண்டஸ்ட்ரி எத்தனை பேரை வாழ வைக்குது இல்லையா? எத்தனை பேரை வளர வைக்குது, எத்தனை பேரை உருவாக்குது, எத்தனை பேர் வேலை பார்க்கிறவங்களை வேலை கொடுப்பவர்களாக மாற்றுகிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மலர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு துறை இந்த துறை. அதனால என்னுடைய வாழ்க்கை முழுக்க, என்னுடைய பயணம் முழுக்க நான் இதுக்காகவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பயணிக்கிறோம்.